திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் கிரிவல பாதையில் ஆவணி மாத பௌர்ணமி முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். பக்தர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளை பார்வையிட்டு வரிசையில் வரும் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கினார். திருப்பூர் பொங்கு நகரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயை முதலமைச்சராக்குவோம் என தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் பாலமுருகன், அடுத்த மாதம் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தமிழகமே திரும்பி பார்க்கும் வெற்றி மாநாடாக அமையும் என தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே காமாட்சியம்மன் மாரியம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மானாங்கோரை கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் நெடார் வெற்றாற்றங்கரையில் இருந்து பால்குடம், காவடி, முளைப்பாரி எடுத்து வந்த பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் பேக்கரி நிர்வாகம் ஒருநாள் வசூல் தொகையை வயநாடு பேரிடருக்கு நிவாரணமாக வழங்க உள்ளது. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக அப்துல் கஃபூர் என்பவர் தனது பேக்கரியில் ஒரு பெட்டியை வைத்து வாடிக்கையாளர்களிடம் நிதி திரட்டி வருகிறார். இந்த தொகையோடு மாலை 6 மணி வரை பேக்கரியில் வசூலாகும் தொகையையும் சேர்த்து நிவாரணமாக வழங்க உள்ளதாக அப்துல் கஃபூர் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காணாம்பட்டியில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து அரசு பள்ளியில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன கழிப்பறை கட்டி கொடுத்துள்ளனர். 1988 முதல் 1993 வரை படித்த மாணவர்கள் 31 ஆண்டுகளுக்கு பின்னர் பள்ளியில் சந்தித்து அன்பை பகிர்ந்து கொண்டனர். மேலும் தாங்கள் படித்த போது சாப்பிட்ட தின்பண்டங்களை காட்சிப்படுத்தியது கவனத்தை ஈர்த்தது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் கூட்டம் மழை மோதியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 5வது வாரம் வழிபாட்டிற்காக ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் பெரியபாளையத்தில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் டிராபிக்கில் சிக்கிய நிலையில் காவலர் ஒருவர் நீண்ட தூரம் ஓடிச் சென்று ஆம்புலன்ஸிற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். விடுமுறை தினம் என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் இயற்கை அழகை ரசித்தபடி உற்சாகமாக பொழுதை போக்கிய சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்து மகிழ்ந்தனர். புதிதாக வீடு கட்டும் உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்தால் திமுகவிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என திமுக எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் வடசென்னை குடியிருப்பு நலச்சங்க கூட்டத்தில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீறி செயல்பட்டால் புகார் தெரிவியுங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் இடச்சிவிலை பகுதியில் டிஎஸ்பி கென்னடி மாரடைப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அவரது மகன் மேடையில் சேட்டை செய்த வீடியோ கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் டிஎஸ்பி பேச்சை முடித்த பிறகு மகனை செல்லமாக அடிக்க கை ஓங்கியது அங்கிருந்தவர்களை புன்னகைக்க வைத்தது. மனதைரியம் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒன்றும் பண்ணாது, பார்த்துக்கலாம்னு ஒரு கேர்லெஸ்னஸ். அப்படி இப்போ சொல்லிட்டு படுத்துட்டாங்க சார், முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை கொடுக்கணுங்கிறது வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அது நாங்கள் இப்போ கொடுக்க முடியலை. ஸோ அவங்க எடுத்து கொடுக்க முடியலை. அது அந்த டேப்லெட்ஸ் ஒரு அந்த டேப்லெட்ஸ் ஒரு 3 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். அந்த டேப்லெட்ஸ் அது டிஸ்பிரின் ஒரு டேப்லெட்டு, குளோபிடோஜோக்கர்னு ஒன்று, அட்ரோவாஸ்டேஷன் ஒரு டேப்லெட்ஸ். ஸோ இதில் நம்ம எல்லாருமே இந்த டிசீஸில் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனக்குறைவும் அந்த ஒரு அலட்சிய போக்கும் தான். இந்த அலட்சிய போக்குனால தான் நம்ம உயிரை இழந்துடுறோம். டாக்டர் அரசராஜ் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். அவர்களும் ஒரு சில வார்த்தைகளை
நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட எஸ்பி நிஷா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். அதன் பேரில் நீலகிரி அரசு மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்து ஆய்வு செய்த எஸ்பி நிஷா நாள்தோறும் மருத்துவமனைகளில் போலீசார் ரோந்து பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 5 நாட்களுக்கு பிறகு நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 மணி நேரம் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழையுடன் சேர்ந்து மலைப்பாதையும் மேகமூட்டமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரம் பெய்த மழையால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை காணப்பட்டது. கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. திருப்பூர் மாநகர் சுற்றியுள்ள பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மழை காரணமாக திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலைகளில் கழிவுநீருடன் சேர்ந்து மழைநீர் நீரும் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். மதுரவாயல் சாலையில் போக்குவரத்து போலீசார் 0 விபத்து திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை மதுரவாயல் ஏரிக்கரை சிக்னலில் வாகன ஓட்டிகளின் கவனத்தை செண்டை மேளம் வாசிப்பின் மூலம் ஈர்த்து அவர்களுக்கு 0 விபத்து குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. வருகிற 26ஆம் தேதி சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை மூலமாக 0 ஆக்சிடென்ட் இருசக்கர வாகனத்தில் போகிற எல்லாருமே தலைக்கவசம் அணிஞ்சுக்குவாங்க. உதகையில் மழையின் தாக்கம் குறைந்து இதமான காலநிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கனமழையால் கடந்த வாரம் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மழை குறைந்து விட்டதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் புல்வெளி மைதானத்தில் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதன் எதிரொலியாக கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாகர்கோவில் நாகராஜா கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். ஆவணி ஞாயிறன்று நாகராஜாவை வழிபட்டால் நாகதோஷம் நீங்குவதுடன் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பஸ்மகுளம் எனப்படும் சடங்கு குளம் கழிவு நீரால் பாதிக்கப்பட்டுள்ளதால் புதிய பஸ்மகுளம் அமைப்பதற்கு இன்றே தேவஸ்வம் போர்டு அடிக்கல் நாட்டியது. புதிய குளத்தின் இடம் நடைப்பந்தல் மற்றும் சபரி விருந்தினர் மாளிகைக்கு அருகில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் சீசனை கொண்டாடும் விதமாக அரங்கத்தில் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. 50 கிலோ மற்றும் 80 கிலோ எடை பிரிவினருக்கு நடத்தப்பட்ட போட்டிகளில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கட்டுமஸ்தான உடல்களை பார்த்து பார்வையாளர்கள் விசில் அடித்து ஆரவாரம் செய்தனர். வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருத்தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்த விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். திருச்சியில் 5வது தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. சுமார் 28 மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் முத்து மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே விவசாயம் சார்ந்த திட்டங்களுக்கு முதலீடு செய்ய கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜவ்வரிசி தொழிற்சாலை, தீவன தொழிற்சாலை, பால் பவுடர் தொழிற்சாலை, மாம்பழக்கூழ் தொழிற்சாலை என விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைத்திட கோஷம் எழுப்பிய அவர்கள் சொகுசு கார், செல்போன் உற்பத்தி ஆலைகளுக்கு அனுமதி அளிப்பதால் விவசாயம் அழிந்துவிடும் என்று அவர்கள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.